கோலார் அப்படிங்கிறது வந்து முதல்ல எப்ப குறிப்பிடப்படுதுன்னா குலுலாலி அப்படின்ற ஒரு பேர்ல தான் கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே குறிப்பிடப்படுது. சோழர்கள் அதை வென்றார்கள்ங்கிற மாதிரி படத்துலயும் வருது. அப்ப அந்த கங்க நாட்டை வென்று, ஆனா அங்க தங்கம்லாம் எடுத்தாங்களான்னா அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அதாவது பெருமளவில் தங்கம் வந்தது எப்படின்னா ரோம் நாட்டில இருந்துதான். அந்த பகுதி மக்கள் வந்து துறை இங்க தங்கம்லாம் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு பெருமையாக சொல்லிடுறாங்க. தங்கம் கிடைக்குமா, எங்கேயா கிடைக்கும் அப்படின்னா வாங்க காட்டுறோம் பாருங்க. நிலக்கரி அதை போலவே வேறு எந்த பொருள் கிடைத்தாலும் அது எனக்கே சொந்தம் அப்படின்னு 5000 பவுண்ட்ஸ் கொடுத்து அந்த ஒப்பந்தம். இதே மாரிக்குப்ப இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோன்றான். ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்கெல்லாம் இப்படி தோன்றாங்க, நம்ம அப்படி போவோம், இந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி ஆப்போசிட் சைட்ல போறாங்க. எதிர் சைட்ல உள்ள போகும்போது தான் முதல் சர்ப்ரைஸ். 85ல தான் முழு வீச்சில் கோல்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது. அந்த 85ல முதல் முறையாக ஒரு வருஷத்துல 750 கிலோ தங்கம் எடுக்கிறாங்க. கர்நாடகால காவிரி வரக்கூடிய பகுதியில சிவசமுத்திரம்னு ஒரு இடத்துல வந்து ஒரு அருவியா காவிரி விழுது. அந்த இடத்துல மின்சாரம் தயாரிக்கும் ஒரு யூனிட்டை செட் பண்ணி அங்க இருந்து 140 கிலோமீட்டர் தூரத்துக்கு கோலாருக்கு கரண்ட் கொண்டு வராங்க. டெல்லியில கூட கரண்ட் கிடையாது, மெட்ராஸ்ல கூட கரண்ட் கிடையாது, பாம்பே கல்கத்தா எங்கேயும் கரண்ட் கிடையாது. கோலாறுல கரண்ட் கொண்டு வந்தாங்க. இவன் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அப்பதான் பாக்குறாங்க. அவரு தனியா எப்பவும் தங்கத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு எப்போ 1956 வரை அவன் தங்கம் வெட்டிட்டு இருந்திருக்கான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். 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 தங்கலான் படம் ரிலீஸ் ஆயிருக்குது ஆகஸ்ட் 15. நேற்றிலிருந்து படம் குறித்த விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த படம் பற்றி வந்து ரஞ்சித் சொல்லும்போது கேஜிஎஃப் படம் பார்த்தபோது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இது வந்து வரலாற்று பொய்யாக வந்து அது ஒரு புனைவு தான். இருந்தாலும் அந்த கோலார் தங்க வயலோட நேரடியாக உறவு கொண்ட மக்கள் குறித்து எதுவுமே பேசாம ஒரு படத்தை 2 பார்ட்டா எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருந்தது. உண்மையான வரலாறு சொல்லணும் அப்படின்றது அவருடைய விருப்பமாக இருந்தது. அந்த வகையில தங்கலான் படம் வந்திருக்குது. உங்களுடைய பார்வையில் தங்கலான் படம் கேஜிஎஃப் இந்த தொடர்பு குறித்து உங்களுடைய பார்வை? கேஜிஎஃப் படம் வந்தப்போ எனக்கே அந்த அதிர்ச்சி இருந்தது. என்னடா இது, என்னவோ ஒன்று நடந்திருந்தா இவனுங்க என்னவோ எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ரவுடி கும்பல் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அவனுக்கு ரகசியமாக தங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னொரு ரவுடி வந்து அங்கேருந்து வந்து அவங்கள அடித்து கொண்டுட்டு அந்த இடத்த அவர் கைப்பற்றி அவர் தங்கம் எடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்லாம் படம் எடுத்து வச்சிருப்பாங்க. அது வரலாற்றுக்கு எந்த தொடர்புமே இல்லையா அந்த படம்? தொடர்பு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, சம்பந்தம் இல்லாத சீன்லாம் வரும். 1970, 80 இந்திரா காந்தி ஆட்சி அப்போ வந்து முழுக்க கோலார் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்துருச்சு. அதை வந்து ரவுடிங்க வச்சுட்டு இருக்காங்கன்னு காட்டுறதெல்லாம் வந்து, அதாவது நம்ம முன்னாடி நடந்ததாக வச்சுக்கிட்டா கூட அது மேட்ச் ஆகலை, பின்னாடி நடந்ததா வச்சுக்கிட்டா கூட அது வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருந்த காலம். 1956 கவர்மெண்ட் எடுத்து. ஆமா, இப்ப இவ்வளோ விஷயமும் தப்பா எடுக்கிறப்போ ஒரு வரலாற்று பார்வையாளனாக எனக்கே அவ்வளோ கடுப்பா இருந்தது. அதுவும் ஒரு பார்ட் எடுத்தா பரவாயில்ல, 2 பார்ட் வேற எடுத்து வச்சிருப்பாங்க. சரி, அதை வந்து எப்படியோ ப்ரொமோட் பண்ணி ஓட்டிட்டாங்க. ஓட்டினது மட்டும் இல்லை, இப்போ உள்ள இளைய தலைமுறையில பாக்குறேன் ஒரு 60-70% மேல எல்லாரும் அதே மாதிரி ஒரு கட்டு, ஒரு பெரிய தாடியோட தான் எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. அந்த படம் ஏற்படுத்திய தாக்கம் அப்போ ஒரு வரலாற்று பார்வையாளனாக எனக்கே அவ்வளோ எரிச்சலா இருந்ததுன்னா, ஒரு திரைப்பட இயக்குனராக ரஞ்சித்துக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் அப்படின்றதோட வெளிப்பாடு தான் இந்த தங்கலான் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த தங்கலான் படத்துல இன்னொரு நல்ல முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த தங்கலான் அப்படின்ற பெயரில் பறையர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னா இருக்கிறார்கள். 1881 அந்த முதல் சென்சஸ்ல தான், 71 சென்சஸ் எடுக்கணும்னு பிளான் பண்றாங்க. அதுக்கு திட்டமிட்டு அதுக்கே ஒரு 10 வருஷம் ஆகி 81 தான் முதல் சென்சஸ் எடுத்து முடிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையர்களின் பெயர்கள் வந்து பட்டியலிடப்படுகிறது. அதனாலதான் நம்ம பட்டியல் இனம்னு சொல்றோம். அந்த பட்டியல் வந்து கிட்டத்தட்ட 96 பேரோ 99 வகையான பறையர்களை பத்தி சொல்லுது. அதுல 56வது இடத்துல வந்து தங்கலான் பறையர், தங்கலான் இல்லை தங்கலாலா பறையர் அப்படின்னு அந்த பெயர் குறிப்பிடப்படுது. அரசாங்க கெசட்லேயே இருக்கு. ஸோ அவர் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை. நிறைய பேர் வந்து என்கிட்ட படத்தை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆள் சௌரியத்துக்கு பொய்யா சொல்லி வச்சிருக்கிறாரு. இல்ல, ஒரு புனைவுன்னு தானே சொல்றேன். இல்ல, புனைவை கூட அவர் நல்லா தான் பண்ணியிருக்கிறார். அதுலலாம் நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, 2 பிரச்சனை சொல்லலாம். ஒன்று வந்து அந்த மொழி, அந்த மொழி வந்து கண்டிப்பா புரியல அப்படிங்கிறது ஒரு காரணம். என்னன்னா, அந்த காலகட்டத்தில் உள்ள மொழி அப்படின்னு நீங்க போடலாம்.
அந்த தப்பை வந்து யாத்திசைன்ற படத்துலையும் பண்ணியிருப்பாங்க. யாத்திசை படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சப்டைட்டிலே போட்டிருப்பாங்க. கடைசியில் வந்து அந்த தமிழ் புரியாத ரேஞ்சுக்கு போயிருச்சுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு கீழே தமிழ்லேயே சப்டைட்டில் போட்டாங்க. தமிழ் படத்துக்கு தமிழ்லேயே சப்டைட்டில் போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆச்சு. இன்னொரு தவறு வந்து எனக்கு தெரிஞ்சு லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹேராம்லேயும் அதே தப்பு தான். ஹேராமில் பாதி வாசனம் புரியவே புரியாது. மியூசிக்கை வந்து நீங்கள் ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு டயலாக்ஸை வந்து லைவ்ல ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஆடியோ குவாலிட்டி கம்மியாயிடும், டயலாக் புரியும். ஏற்கனவே சாதாரணமாக பேசினாலே புரியாது லைவ்ல. இதில் புதுசாக இன்னொரு லாங்குவேஜை வேற கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது, கதையோட ஒட்ட மாட்டீங்க. அதுல இந்த வசன கவிதைகள்லாம் எதுவுமே புரிஞ்சுக்க முடியாம தான் இருக்கும். ஆமாம், அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த வேலையை அவர் செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சாதாரண தமிழ்லேயே போட்டிருந்துருக்கலாம். புனைவில் அதுக்கெல்லாம் இடம் இருக்கு. நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி ஃப்ராடு கதையே எடுக்கும்போது இதுலலாம் வந்து ஒரு தப்பும் கிடையாது. அதில் பல விஷயங்களை, அதாவது அவர் பல விஷயங்களை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த ஆர்த்தின்னு ஒரு பேய், ஆரன் ஆர்த்தி, அது வந்து லத்தீன், அது பொருத்தமானதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல லத்தீன் மொழியில தங்கத்துக்கு வந்து ஆரம்னு தான் பேர். ஹாரம் அப்படிம்பாங்க, ஹெச் சவுண்டோட வரும். அந்த ஹெச் சவுண்டோட வர்றது தான் இவங்க ஆரன் ஆர்த்தி அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளமாக, தங்கத்தின் காவல் தெய்வங்கள்ன்ற மாதிரி இவர் பேர் வச்சிருக்கிறார். ஆனா அவங்க பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்றதுனால அந்த தங்கத்தை இவங்க எடுக்காம யாரையும் எடுக்க விடாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது தான் அதோடைய. ஆமா, அந்த கதை அப்படிதான். அந்த அந்த மேஜிக்கல் ரியாலிசம்ன்ற மோட்ல அந்த கதையை வச்சிருந்திருக்கலாம். இல்ல, அது தேவைதான். அப்படி இருந்தா தானே அந்த ஒரு சும்மா போய் ஒரு வெள்ளக்காரன் வந்தான் கூட போனோம் தங்கத்தை எடுத்து கொடுக்க போனோம்னா டாக்குமெண்ட்ரி, அது டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். அப்ப கதையில வந்து ஒரு சுவாரஸ்யம் வரணும்னா இப்படி ஒரு கதை இருந்தாதான் எடுபடும். ஆனா இந்த மேஜிக்கல் ரியாலிசம்ல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, கதை புரியாம போயிடும் சில நேரத்துல. எது உண்மை எது கற்பனை. இப்ப இன்செப்ஷன் ஒரு படம் வந்து பாத்தீங்களா, அதுவும் மேஜிக்கல் ரியாலிசம் தான். அந்த மாதிரிலாம் ஒண்ணு நடக்கவே முடியாது. ஆனாலும் அதை கையாளும் விதத்துல தான் அந்த கதை வந்து கொஞ்சம், ஏன்னா இவர் எடுத்த முயற்சி வந்து ரொம்ப ஒரு பெரிய முயற்சி. பல விஷயங்களை உள்ள சேர்க்கணும்னு முயற்சி செஞ்சிருக்கிறாரு. நாகர்கள், பழங்குடிகள், அது தமிழர்கள்னா நாகர்கள்ன்றா வந்து அம்பேத்கர்ல இருந்து எல்லாருமே எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போல புத்தரை பற்றி சொல்லணும்ன்ற விஷயங்களையும் அவர் உள்ள சேர்க்கிறாருன்ற விஷயங்களையும் பாக்குறோம். புத்த அடையாளம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காவே அதை பதிவு பண்றாங்க. பௌத்தர்கள் வந்து இங்க இருந்தாங்களான்னா இருந்தாங்க. இவர் சொல்லக்கூடிய இதே வடார்காடு மாவட்டத்திலயும் இருந்தாங்க, நாகப்பட்டினத்தோட கரைகள்லயும் இருந்தாங்க. காஞ்சிபுரத்தை சுத்தி ஒரு பெரிய கல்வி, காஞ்சிபுரத்தை சுத்தி வந்து பௌத்தர்களும் இருந்தாங்க, சமணர்களும் இருந்தாங்க. இப்ப நம்ம வந்து சின்ன காஞ்சிபுரம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது சின்ன காஞ்சிபுரம் இல்ல, ஜீன காஞ்சிபுரம். ஜைனர்கள் இருந்த காஞ்சிபுரம்ன்ற அடையாளத்துல தான் அது ஜீன காஞ்சிபுரம்னு இருந்த பேர் தான் சின்ன காஞ்சிபுரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரிஜினல் காஞ்சிபுரம் வந்து பௌத்தர்கள் இருந்த இடம். பல்லவர்களே பௌத்தர்கள் தான். பல்லவர்கள்ல 2ஆம் நந்திவர்மன் நினைக்கிறேன். அந்த 2ஆம் நந்திவர்மனோட தம்பி தான் வந்து போதி தர்மர். போதி தர்மர் வந்து புத்தரது நேரடி சீடர் வரிசையில 52வது ஆளு. அதாவது புத்தர், அவருக்கு அடுத்த தலைமை சீடர் ஆனந்தர், புத்தருக்கு அப்புறம் அவரு தலைவராகிறாரு, அப்புறம் அவரோட சீடர், அவரோட தலைமை சீடர், இப்படியே வர்ற வரிசையில இவர் 52வது வரிசையில வர்றாரு. போதி தர்மர் வந்து அந்த டைம்ல சைனா கூப்பிட்டாங்கன்னு போனவர் திரும்பி வரவே இல்லை. அதனால அவரோட ஆஸ்தான சீடர்ன்றவர் ஹூ ஷாங் அப்படின்னு சொல்லி அவர் சைனாக்காரரு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க சைனீஸ் படத்துல எல்லாம் பாருங்களேன், எல்லாரும் இப்படி ஒத்தகை வச்சுட்டு மாஸ்டர் டீச் மீ குங்ஃபு அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க தலைவருக்கு கை இல்லைன்றதுனால ஒத்த கையில அவர் கும்பிடுவாரு. அதே பழக்கத்துல எல்லாருமே ஒரு கையிலேயே கும்பிடுறதாக சைனால இப்ப ஒரு பழக்கமா இருக்கு. 2 கையில கும்பிடாம ஒரு கையில கும்பிடு. ஆமா, அதுக்கு முன்னாடி எல்லாம் 2 கையில தான் கும்பிடுறாங்க. ஹூஷான் வந்து அவருக்கு ஒரு கை இல்லைன்றதுனால அவர் இப்படிதான் கும்பிடுவாரு. அப்ப அவர் கும்பிடுறாருன்ற மாதிரியே எல்லாருமே அதே மாதிரி ஒத்த கையில கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுதான் அது ஒரு செய்தி. பௌத்தத்தின் தலைமை பீடம் வந்து சைனாக்கு இடம் மாறியதே இங்க பௌத்தம் அழிஞ்சதுக்கு இன்னொரு காரணம். ஏன்னா இங்கே ஒரு தலைமை இருந்திருந்தா அவங்க அதை அழியாம கொண்டு போயிருப்பாங்க. அந்த ட்ரெடிஷன் அது விட்டுருவோம். அது இன்னொரு பக்கம் போனா பௌத்தத்தை பத்தியும் போதி தர்மரை பத்தி நிறைய போற மாதிரி ஆயிடும். இங்க வரும். அதுல வந்து பௌத்தத்தோட தொடர்பு இருக்குதுங்கிறது தான் இருக்கு, தொடர்புலாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கரண்ட்ல நம்ம வந்தவாசி இருக்கு பாத்தீங்களா, திருவண்ணாமலை, அதை சுத்தி ஒரு 40 கிராமத்துக்கு போனீங்கன்னா எல்லாரும் தமிழ் சமணர்கள்னே நம்ம மார்வாடி ஜெயின் நினைச்சுக்காதீங்க, தமிழர்கள். என்னையும் உங்களையும் போலவே கருப்பா தான் இருப்பாங்க. ஆனா சமண மதத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கும் பார்க்கலாம். நீங்க வந்தவாசி இதோ இங்கதான் இருக்கு. நண்பர்கள் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சா போய் வந்தவாசில போய் பார்த்துட்டு வந்துடலாம். நண்பர் ஒருத்தர் பார்த்தேன், ஜீவனேஸ்வரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாரு. என்னங்க அந்த பேர் வந்து இது தமிழ் பேர் மாதிரியே இல்லை அப்படின்னா, நாங்க சமணம் அப்படின்னாரு. என்ன மார்வாடி தானங்க சமணம் வச்சிருக்கோம்? இல்லைங்க நாங்க சமணம் தான். அவங்க 40 கிராமங்கள்ல இருக்காங்க வந்தவாசியை சுத்தி. அது ஒரு பெரிய கம்யூனிட்டி. அது இன்னொரு செய்தி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க வருவோம். இந்த
கோலார் அப்படிங்கிறது வந்து முதல்ல எப்ப குறிப்பிடப்படுதுன்னா குலுலாலி அப்படின்ற ஒரு பேர்ல தான் கிபி 2ஆம் நூற்றாண்டுலயே குறிப்பிடப்படுது. அப்ப வந்து இந்த பகுதிகள் எல்லாமே தமிழா தான் இருந்தது. இப்ப இருக்க மைசூரே வந்து பழைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எருமையூர் தான். இன்னும் கூட கர்நாடகால பாருங்க அந்த எருமையை வச்சு போட்டிகள் நடத்துற இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எருது விடக்கூடிய இங்க எனக்கு காலை விடும்போது அங்க எருமை மாட்டுல இருக்க ஆம்பளை மாடை வச்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த எருமை மாடுன்றது வந்து அங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனாலதான் அந்த ஊருக்கே எருமையூர்னே வச்சிருந்தாங்க. அப்புறம் நாள் போக்குல அந்த மையூர் மைசூர் ஆகி அப்படி மாறுது. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சோழர்களிடம் இருந்த சோழர்கள் வந்து அந்த பகுதியெல்லாம் அவங்க ஆட்சிக்கு கீழே இருக்கு. பிற்காலத்தில் கங்க நாடுன்னு ஒரு நாடு உருவாகுது. அவர்கள் கண்ட்ரோல்ல தான் அந்த பகுதி கொஞ்ச நாள் இருக்கு. அந்த பகுதி மறுபடியும் எப்ப சோழர்கள் வசம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜராஜன் காலத்துல தான் வருது. கங்கபாடி அப்படி இப்படின்னு அந்த பாட்டுல எல்லாம் மெய்கீர்த்தியில வரும். அவர் ஜெயிச்ச ஊர் பேர்லாம் வரும்போது கங்கபாடின்ற பேரும் வரும். கங்கபாடின்றது அந்த கங்க நாடுன்றது. சோழர்கள் அதை வென்றார்கள்ங்கிற மாதிரி படத்துலயும் வருது. அப்ப அதுவும் கரெக்ட் தான். அப்ப அந்த கங்க நாட்டை வென்று ஆனா அங்க தங்கம்லாம் எடுத்தாங்களான்னா அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த காலத்துல தங்கம் எடுத்ததுக்கான இந்த இல்ல, அதுக்கெல்லாம் ஆதாரம்லாம் இல்ல, குறிப்புகளும் கிடையாது. நம்ம வந்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், அது ஒரு கற்பனை தான். எடுக்கலன்னு வச்சுக்கலாம், புனைவு எப்படி வேணா வச்சுக்கலாம். எடுத்ததுக்கு ஆதாரம் இல்ல, அவ்வளவுதான். எடுத்ததுக்கு ஆதாரம் இல்லைன்றதுக்காகவே எடுக்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு கேள்வி. நமக்கு வந்து கோளாறு தான் தங்கம் எடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா நமக்கு அங்க இருந்து தங்கம் வரல. ஆனா நம்முடைய மன்னர்கள் எல்லாம் தங்க ஆபரணங்கள்லாம் நிறைய பயன்படுத்தி இருந்தாங்கல்ல. மக்கள்கிட்டையும் இந்தியாவிலே வந்து தமிழர்கள் தான் ஆபரணங்கள் தங்கத்துல பயன்படுத்துறதும் அப்படிங்கிறதும் இருக்குது. எப்படி இந்த கல்ச்சர் அதுக்கு முன்னாடியே உருவாச்சு? முதல்ல வந்து சாதாரண பொருட்கள்ல தான் வந்து ஆபரணங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. சங்குல தான் வளையல் செய்வாங்களாம். சங்கை வந்து அப்படியே அறுத்துட்டோம்னா ஒரு ரவுண்டு உள்ள வந்துடும், அதை எடுத்து அப்படியே வளையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போவும் சங்கு வளையல்லாம் வந்து கடற்கரை புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சங்குகள், அப்புறம் மரத்தாலான இதெல்லாம் போட்டிருக்காங்க, மணிகள், ஜெம் ஸ்டோன்ஸு. அதன் பிறகுதான் தங்கம் வர ஆரம்பிக்குது. அதான் ரூட் எதுன்னு கேட்குறேன். கோளாறுல இருந்து எடுக்கலன்னு நமக்கு தெரியுது, லேட்டா தான் வருது. ரூட் வந்து 2 ரூட் இருக்கு. ஒன்று வந்து இங்கேயே எடுக்கப்பட்டது, இங்க வந்து கோலாறுல இருக்குன்றது அப்புறம் தான் தெரியுது. அதுக்கு முன்னாடியும் இங்க பல இடங்கள்ல தங்கங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த தங்கங்கள்லாம் எப்படின்னா துகள்கள்லாம் மண்ணோடு மண்ணா கிடக்கும், ஆற்றுல அரிச்சு எடுக்கிறதுன்றது ஒரு வகையானது. இன்னொரு வகையாக தங்கம் வந்தது, அதாவது பெருமளவில் தங்கம் வந்தது எப்படின்னா ரோம் நாட்டில இருந்து தான், வணிகம் மூலமாக. ஆமா, வணிகம் மூலமாக. அகஸ்டஸ் சீசர் காலத்துல வந்து ஒரு சட்டமே போட்டாங்களாம், ஒரு குடும்பத்துக்கு மிளகு வந்து இவ்வளவுதான் தரும் ரேஷனு, நீங்க பாட்டுக்கு எல்லாம் காசு இருக்குன்னு கண்ணா அப்படின்னான்னு வாங்கிக்கிட்டே இருக்கீங்க மிளக. ஏன்னா ரோம் பேரரசு வந்து எல்லா பக்கம் போய் கொள்ளையடிச்சு எல்லாத்துக்கும் காசையும் கொண்டு வந்துருவாங்க. மக்களுக்கு காசு இருக்கும், அந்த காசெல்லாம் இருக்குன்றப்ப மிளகு கண்ணா அப்படின்னு வாங்குறது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து கார உணவில் காரம் வேணும்னா மிளகு ஒன்று மட்டும் தான் இருந்தது, வேற எதுவுமே கிடையாது. அந்த மிளகும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளைஞ்சது, குறிப்பா சேர நாட்டில் தான் விளைஞ்சது. அப்ப அகஸ்டஸ் சீசர் காலத்துல ஒரு சட்டமே போடுறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லி இந்த அளவுக்கு மேல எந்த குடும்பத்துக்கும் இது மிளகு விற்க முடியாது, நீங்க பாட்டுக்கு மிளகு வாங்கிட்டே இருக்கீங்க, இங்க கிலோவா தங்கம் பூரா அங்க தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்குடா, இவ்வளவு தங்கம் போச்சுன்னா விளங்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சட்டமே போட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நடந்த ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. என்னன்னா, இப்ப இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை, நம்ம அங்கிருந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், தொழிற்சாலை உருவானதுக்கு பிறகு, தொழில் புரட்சிகள் உருவானதுக்கு பிறகு நிறைய கச்சா பொருள் வாங்கிட்டே இருக்கிறோம், தங்கமா கொடுத்து வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், அதனால நம்மளுடைய தங்கங்கள்லாம் வெளியே போயிட்டு இருக்குது அப்படிலாம் சொன்னாங்களாம். பின்னாடி அதுக்கப்புறம் இங்க நிலங்கள் அவங்க கைப்பற்றிய பிறகு நிலத்தின் மூலமா வந்த வருவாயின் மூலமாக அதுக்கப்புறம் மீதி எல்லாம் தன்னால் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற தங்கமும் அங்க போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையிலையும் தங்கம் தமிழ்நாட்டுக்கு நிறைய வந்திருக்குது. தங்கம் வந்து பெரிய அளவுல காணாம போனதுன்றது வந்து ஒரு 3 இடம் சொல்லலாம். முதல் இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டுக்கு ஸ்பெயின்காரங்க எல்லாம் போகும்போது என்ன பண்றாங்கன்னா அங்க நிறைய இடம் இருக்குன்னு பாக்குறான். பார்த்தது மட்டும் இல்ல, இந்த மிளகோட பிரச்சனை அப்பதான் தீருது அவனுக்கு. அங்க போய் பாக்குறான், ஒரு காய் ஒண்ணு இருக்கு, கடிச்சு சாப்பிட்டா மிளகு மாதிரியே காரமா இருக்கு. தென்னம்பிக்கை நாடுகளுக்கு போன பிறகு. ஆமா, லத்தீன் அமெரிக்கா. அங்கதான் போய் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கொய்யா தமிழ்நாட்டு உணவு கிடையாதா? கொய்யா தமிழ்நாட்டுக்கு வந்து 200 வருஷம் தான் ஆகுது. ஊன் சாப்பாடுன்னு சொல்ற பிரியாணி தமிழ்நாட்டுக்கு வந்து 2000 வருஷம் ஆச்சு. ஆனா பிரியாணி வந்து வந்தேரி உணவு, கொய்யா வந்து பாரம்பரிய உணவுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தென்னமெரிக்கா நாட்டுக்கு போகும்போதுதான் கொய்யா, உருளைக்கிழங்கு, தக்காளி, மிளகா இவ்வளவும் அறிமுகமாகுது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா அந்த 3 கண்டங்களை சேர்ந்தவர்களுக்கு. அப்ப என்ன பண்றாங்க, ஆப்பிரிக்கால போய் அடிமைகளை பிடிச்சிட்டு வந்து தென்னமெரிக்கால வச்சு விவசாயம் பண்ண வச்சு இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் ஐரோப்பால விற்கிறாங்க. இப்ப இதுக்கு வர காசு இருக்குல்ல, இதெல்லாம் மொத்தமா ஒரு 70 கோவேரி கழுதையில வச்சு கொண்டு வராங்க. அப்போ வந்து பிரான்சிஸ் ட்ரேக் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட்டியர்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா கடற்கொள்ளையர்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அவன் நேரா உள்ள புகுந்து அந்த தங்கத்தை மொத்தமா கொள்ளையடிச்சு போயிடுறான். கொள்ளையடிச்சு அதுல தூக்கிட்டு போக முடியல, கொண்டு வந்த ஆளுங்க அவ்வளவுதான்.
அதனால 75% அங்கேயே எங்கேயோ புதைச்சி வச்சுட்டு மிச்சம் 25% எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் திரும்பியும் வரல. அந்த தங்கம் எங்க போச்சுன்னே தெரியாது. அதாவது அந்த 25% கொண்டு வந்ததுலேயே அவன் ஐரோப்பாவில் மிகப்பெரிய பணக்காரன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இதே மாதிரி ஒரு கோல்டு ரஷ். அங்கே ஒரு படுகையில் தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு எல்லாம் படையெடுக்கிறாங்க. அப்புறம் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் விட்டு போகிறாங்க. அப்போவும் இங்கிலாந்தை சேர்ந்த கார்ன்வால்ஸ் அப்படின்ற ஒரு நகரத்தை சேர்ந்த மக்கள் தான் அங்கே தங்கம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கேருந்து பெருமளவில் தங்கம் எடுக்கப்படுது. இந்த கார்ன்வால்ஸை ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி வருவாங்க. அப்போ இந்த சோழர்கள் காலத்துக்கு பிறகு என்ன ஆகுது, சோழர்கள் வீக் ஆகக்கூடிய காலத்தில் ஹொய்சாளர்கள் வராங்க. ஹொய்சாளர்கள் வந்து முதல்ல சமண மதத்தை சார்ந்தவர்கள். அந்த ஹொய்சாளர்களில் பிட்டி தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை தான் ராமானுஜர் வந்து வைணவத்துக்கு மாத்துறாரு. அப்புறம் அவர் வைணவத்துக்கு வந்து அவர்களோட வழித்தோன்றல்ல வந்தவங்க தான் ஹரிஹரா புக்கா. அவங்க தான் போய் விஜயநகரத்தை உருவாக்குறாங்க. அப்படிதான் வைணவ ராஜ்யமாக விஜயநகரம் உருவாகி விஜயநகரத்தோட கண்ட்ரோல்ல கோலார் ஃபீல்டு வந்துருது. அப்பவும் யாரும் எதுவும் பண்ணல. விஜயநகரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிவாஜி கண்ட்ரோலுக்கு வருது, மராட்டியர்கள் கண்ட்ரோலுக்கு அந்த பகுதியெல்லாம் வருது. பிஜாப்பூர் சுல்தானேட்ல இருந்து ஜாகீர்தார்ல இருந்து வருது. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, இங்க மைசூர்ல இருக்க உடையார்னு ஒரு மன்னர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இப்போ இவர் ஹைதர் அலி வந்து படை தளபதியா வேலை பார்க்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அவரே அந்த பகுதிக்கு மன்னர் ஆயிடுறாரு. அதன் பிறகு அவர் பையன் திப்பு சுல்தான். இப்ப திப்பு சுல்தான் வந்த பிறகுதான் வந்து பிரெஞ்சோட இவங்களுக்கு தொடர்பு ஏற்படுது. அப்ப இந்த பகுதியெல்லாம் அங்கங்க தங்கம் கிடைக்குது அப்படின்ற செய்தி வருது. அது ரகசியமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவரே வந்து ஒரு சுரங்கம்லாம் தோண்டி பார்க்குறாரு பிரெஞ்சு உதவிகளோடு. அப்போ வந்து நெப்போலியன் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக படையெடுப்பதற்கு உதவி செய்யறேன்னு சொல்லி வச்சிருக்கிறான். இவங்க 2 பேருக்கும் கடித போக்குவரத்தே இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வாட்டர்லூ போர்ல நெப்போலியன் தோத்து போய் செயின்ட் ஹெலனால கொண்டு போய் சிறையில் அடைச்சு வைத்தவழி வந்து செத்து போயிட்டார். இப்படி அதான் பாருங்களேன், எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நெப்போலியன் அலெக்சாண்டர் ஜுரம் வந்து செத்து போனாரு. இவர் வைத்தவழி வந்து செத்து போனாரு. எப்பவுமே ஆயுதத்தை கையில தொடவே தொடாத காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க. இதுதான் வரலாற்றில் ஐரணின்னு சொல்றது. அப்ப 1700களில் வந்து தொடர்ச்சியாக ஆங்கிலோ மைசூர் வார் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஆங்கிலோ மைசூர் வார் வந்து எல்லாமே திப்பு சுல்தானுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நடக்கும். முதல் 3 சண்டையில வந்து கிழக்கிந்திய கம்பெனி தோத்து போகுது. அப்போ வந்து ஆர்தர் வெலஸ்லி அப்படின்ற ஒரு தலைமையில் தான் போறாங்க. அப்புறம் கன்னிங்ஹாம்லாம் வராரு. எல்லாரும் சேர்ந்து வந்து தான் மொத்தமா 3 படைகள், கல்கத்தா ரெஜிமெண்ட், மெட்ராஸ் ரெஜிமெண்ட், பாம்பே ரெஜிமெண்ட் 3 சேர்ந்து வந்து பேச மன்னர்களும் உதவி செஞ்சிருக்காங்க. ஆமா, திருவாங்கூர் சமஸ்தானமும் உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பெரிய உதவின்னு சொல்ல முடியாது. இவங்க படை உதவிங்கிறது பொருள் உதவி, உணவு அந்த மாதிரி உதவி தான். இவங்க 3 ரெஜிமெண்ட் ஒன்னா வந்தது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்து விஸ்வேஸ்வரையான்னு நினைக்கிறேன் அந்த ஆள் பேர், ஒரு பார்ப்பன மந்திரி தான் போட்டு கொடுத்துறோம். இந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து தொழுகையில் இருப்பாரு. அந்த நேரத்தில் இந்த பக்கமா உள்ள வந்துருங்கன்ற மாதிரி போட்டு கொடுத்து தான் கடைசியில் அவர் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்பட்ட பிறகு இந்த பகுதிகள் பூரா கிழக்கிந்திய கம்பெனி கைக்கு வந்துருச்சு. வந்தவுடனே முதல் கட்டமாக மைசூரை மட்டும் அந்த உடையார் குடும்பத்துக்கு கொடுத்துட்றாங்க. இந்த காட்டி கொடுத்த மந்திரியும் அவங்க கூட போய் மந்திரியா சேர்ந்துக்கிறான், பார்ப்பன மந்திரி. அப்ப அவங்க இருக்கிறாங்க, எந்த பகுதியெல்லாம் கொடுத்து மைசூர் சமஸ்தானமாக அதை நிறுவுறது அப்படின்னு யோசிக்கும் போது லெப்டினன்ட் ஜான் வேரன் அப்படின்னு ஒருத்தரை 1802 அனுப்புறாங்க. போய் இந்த இடத்தெல்லாம் சர்வே பண்ணுங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அவரும் வந்து சர்வே பண்ண வர்றாரு. வந்தா அந்த பகுதி மக்கள் வந்து துரை இங்க தங்கம்லாம் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு பெருமையாக சொல்லிடுறாங்க. தங்கம் கிடைக்குமா, எங்கேயா கிடைக்கும் அப்படின்னா, வாங்க காட்டுறோம் பாருங்க, அங்க ஒண்ணு கிடக்குது, இங்க பாருங்க இங்க ஒண்ணு கிடக்குது அப்படி இப்படின்னு காட்டுறாங்க. இவரே வந்து சரின்னு சொல்லிட்டு தங்கத்தை தேடுவோம்னு கொஞ்ச நாள் தேட ஆரம்பிக்கிறாரு. அவங்க சொல்ற பகுதிகளுக்கெல்லாம் போறாரு. அது வந்து தங்கம் இருக்கிற இடத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, காமிச்சாங்கன்னா 1 வெள்ளி நாணயம் அன்னைக்கு கூலியா தருவாங்க. நீ இடத்த காட்டணும், சும்மா சுத்திட்டு இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு போட்டுருவாங்க. 1 வெள்ளி நாணயம்ன்றது வந்து பெரிய காசா, பெரிய சம்பளம். அவர் வந்து எல்லாம் ஆர்வமா தேடி இருக்கிறாங்களா? ஆமா. அப்ப தேட எல்லா இடமும் டிமார்கேஷன் பண்ணி ஒரு 20 சதுர மைல் அளவுக்கு உள்ள ஒரு இடத்த வந்து டிமார்கேட் பண்றாரு. இந்த பகுதிக்குள்ளதான் தங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு, ஐடென்டிஃபை பண்றாரு. ஆனா அதை ஐடென்டிஃபை பண்ணி அவர் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது 1810 ஆயிருது. ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு இதுல பெரிய ஆர்வம் இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே போர்ல மொத்தமா பெங்கால் நவாப் வந்து ஃபுல்லாவே அவங்க கைக்கு வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 1758 தொடங்கி அப்பதான் பூலித்தேவன் கூட சண்டை 802 803 வரைக்கும் 806 வரை. ஆமா, வேலூர் கிளர்ச்சி வரைக்கும் நடக்குது. வேலூர் கிளர்ச்சி 808, அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பக்கம் ஒரு 42, அந்த பக்கம் ஒரு 6,
48 வருஷம் தமிழ்நாட்டில் கிடந்து சண்டை போட்டு 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 சாவுன்னு செத்துருக்காங்க. இதுல நடுவுல வேலு நாச்சியார் வந்து ஜெயிச்சு 10 வருஷம் ராணியாவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு தான் அப்படின்றப்ப அவர் வந்து அவங்களே வந்து மருது சகோதரர்கள அரசு பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதன் பிறகுதான் கட்டபொம்மன் கொல்லப்பட்ட பிறகு ஊமத்துறை, மருது சகோதரர்கள், அப்புறம் தீரன் சின்னமலை, கேரளாவில் உள்ள கேரளவர்மா இல்லை பழசி ராஜான்னு பேர், இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போர் பிரகடனமே அறிவிக்கிறாங்க. என்னன்னா இப்போ ப்ரொக்ளமேஷன் பேப்பர்ல எழுதி கொண்டாந்து திருச்சி கோட்டையிலே ஒட்டிட்டாங்க. இப்போ மெயின்கார்டு கேட்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மெயின்கார்டு கேட்டிலே ஒட்டிட்டாங்க. திருச்சி பிரகடனம்னு பேர் அது. ஆமா, அந்த அளவுக்கு நடந்து. ஆனா அதுல வந்து பெரிய பின்னடைவு வந்து திப்பு சுல்தான் செத்ததுதான். 1799 செத்துட்டாரு. அதுக்கு அடுத்த 7 வருஷத்துல ஒரு மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு பாளையங்கள் எல்லாம் ஒழிச்சு எல்லாரையும் ஜமீன்தாராக்கி, யாரும் படையே வச்சுக்க கூடாது, அதிகபட்சம் 10 பேர் வேணா வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாரோட பவரையும் பிடிங்கி எல்லாம் இந்த தலைவலியில இவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தலைவலி ஒரு வாரம் முடிஞ்சதுன்றப்ப அடுத்த 2வது வருஷம் வேலூர் கோட்டையில கலகம் வந்துருச்சு. அதுதான் முதல் சிப்பாய் கழகம். 2வது சிப்பாய் கழகம் 1826 அசாம்ல. 3வது சிப்பாய் கழகம் தான் 1856. சாவர்கர் என்ன பண்ணிட்டாரு, அதுதான் முதல் சுதந்திர போர்னு அவர் புக் எழுதிட்டாரு. 1857 தான் முதல் அப்படின்னு அவர் புக் எழுதி போட்டாரு. அது காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க, அதுல கலந்துகிட்ட ராணி லட்சுமிபாய் வந்து பார்ப்பனர். அந்த கழகத்துக்கு முதல் படியா வித்தாக இருந்த மங்கள் பாண்டே ஒரு பார்ப்பனர், இவர் ஒரு பார்ப்பனர். அதனால அதை வந்து அப்படி எழுதி வச்சுக்கிட்டாரு. இங்க எதுக்கு கலகம்னா வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் படையில சேர்ந்துருந்தாங்க. என்ன பிரச்சனைனா, அந்த கோட்டையோட கேப்டன் வந்து பாக்குறான் காலையில பரேடு பார்த்தா, ஒருத்தன் தாடி வச்சிருக்கிறான், ஒருத்தன் கம்மல் போட்டிருக்கான், ஒருத்தன் கடுக்கன் போட்டிருக்கான், ஒருத்தன் குடுமி வச்சிருக்கிறான், ஒருத்தன் மீசை இல்லாம தாடி வச்சிருக்கிறான், ஒருத்தன் தாடி மீசையோட இருக்கு. என்னடா ஒரு ஒழுங்காவே இல்லை, எல்லாரும் ஷேவ் பண்ணி முடி வெட்டுக்கிறான்னு சொன்னான். இதுக்குதான் கலவரம் ஆகி போச்சு. டேய், எங்க நம்பிக்கையில கை வைக்கிறியா நீ அப்படின்னு பெரிய கலவரமாயி பெரிய ரத்த கலரியாகி ஏகப்பட்ட ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கோட்டையில தான் வந்து திப்பு சுல்தானோட பசங்களை எல்லாம் தங்க வச்சிருந்தாங்க. சரியா, அது வேற ஒரு செய்தி. ஓகே, இப்ப நம்ம இங்க வருவோம். தங்கத்தை தேடுறாங்க. 810 வந்து தேடி பார்த்துட்டு விட்டாரு. இவரால முடியல அப்படின்னு சொல்லிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் யாரும் அதை பத்தி கவலையே படலை. அதன் பிறகுதான் ஒருத்தன் வந்து இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இங்கிலாந்துல இருந்து கிளம்பி வரான். மைக்கேல் ஃபிட்ஜெரால்ட் லாலே அப்படின்னு பேர். அவன் வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் படிச்சா அப்ப அங்க தங்கம் இருக்கும், இல்லாம ஒருத்தன் ஏன் எழுதி வைக்கிறான் ரிப்போர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் கிழக்கிந்திய கம்பெனில போய் எனக்கு ஒரு இந்த இடத்தெல்லாம் லீஸு கொடுங்க, நிலக்கரி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எவ்வளவு விவரமா நிலக்கரி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 20 வருஷத்துக்கு லீஸு கேட்கறான். சரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அக்ரிமெண்ட்லேயே இவர் தெளிவா போட்டுக்கிறாரு, நிலக்கரி அதை போலவே வேறு எந்த பொருள் கிடைத்தாலும் அது எனக்கே சொந்தம் அப்படின்னு லீஸு போட்டு 5000 பவுண்ட்ஸ் கொடுத்து அந்த ஒப்பந்தம். 5000 பவுண்டு. 5000 பவுண்டுன்றது இன்னைக்கே பெரிய அமௌண்ட். பெரிய அமௌண்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு பவுண்டு 100 ரூபாய். அப்ப 5000 பவுண்டுன்னா எவ்வளோன்னு பார்த்துங்க. அவ்வளோ பெரிய தொகை கொடுத்து தான் வாங்குறாரு. வாங்கி தோன்றாரு. அவர் முதல்ல தோண்ட ஆரம்பிச்சது இந்த மாரிக்குப்பம்ன்ற இடத்துல தான் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. தோண்டி பார்க்குறாரு, ஒன்றும் தேரல, ஒரு பொட்டு தங்கம் கூட கிடைக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷம் வந்து என்னன்னா, ஒரு சிலர் அங்கங்க போய் கேட்குறாங்க, எல்லாம் தேடி பார்க்குறாங்க, கொஞ்சம் கிடைக்கும், சலிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கிடைக்கல, எல்லாம் மேல் தளத்தில் கிடைக்கக்கூடியது. அப்போ இவர் வரும்போது சுத்தமாக ஒன்றும் கிடைக்கலன்றப்ப மெட்ராஸ்லேருந்து இன்னொரு கம்பெனி வருது. அதை மெட்ராஸ்ன்னு தான் சொல்லணும், ஏன்னா அப்போ வந்து அது மெட்ராஸ் தான். இப்போ தானே நம்ம சென்னைன்னு மாற்றிருக்கோம். அப்போ அந்த மெட்ராஸ்லேருந்து அர்பத் நாட் அப்படி அண்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி வருது. அந்த கம்பெனி வந்து என்ன சொல்கிறான், இங்கே தங்கம் இருக்காம அப்படின்னா. இவனுக்கு அதிர்ச்சி, நம்ம நிலக்கரின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்துருக்கோம், என்னடா தங்கம்ன்றான்னு. இல்லை எங்களுக்கு தெரியும், நாங்களும் ரிப்போர்ட்டை படிச்சிட்டோம், ரொம்ப நஷ்டத்தில் இருக்கேன்னு கேள்விப்பட்டோம், வேணா என்கிட்ட கொடுத்துறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது இதுன்னு அவர் சொன்ன உடனே சரி 20,000 பவுண்டு தரேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை லீஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்களும் தேடுறாங்க. இவன் தேடுறதை பார்த்து இன்னொரு 11 பேர் வேற பேர்ல கம்பெனிகள், நாங்களும் ஒரு கம்பெனி ஏரியா சுத்தி ஆமா, அவனும் போய் ஒரு அக்ரிமெண்ட் வாங்கிட்டு வந்து நாங்களும் நோண்டுறோம். எல்லாரும் நோண்டி பாக்குறாங்க. ஒண்ணு 76 வரை ஒண்ணுமே கிடைக்கல. எல்லாரும் சோர்ந்து போயினா என்ன, செலவு பண்ணி நஷ்டமாயி கம்பெனியை இழுத்து முட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. கொடுத்த இதுக்கு மேல செலவு பண்ணா அதுவும் நஷ்டம் தான்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. அப்போ இது வந்து கோலாரில் தங்கம் என்பது ஒரு கட்டுக்கதை. இது அந்த பகுதியில் இருக்க மக்கள் கட்டி விட்ட கதை. இப்படிலாம் பிரிட்டிஷ் மத்தியில பரவ தொடங்குது. அதாவது பிரிட்டிஷ்காரனை ஏமாத்தி காசு வாங்குறதுக்காக அந்த லோக்கல் மக்கள் பரப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரி
பரவ ஆரம்பிக்குது. அப்போ எல்லாருமே அதை விட்டு தூரம் போயிடுறாங்க. ஆனால் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 75 தான் வந்து நியூசிலாந்துலேருந்து ஒருத்தர் வந்து ரிலீஸ் ஆகி இதுக்கு வர்றார் இங்கிலாந்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் கலாட்டா பண்ணுறவங்கலாம் தப்பிச்சு அமெரிக்கா போயிடுவான். அயர்லாண்டில் இங்கிலாந்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, உள்ளூரில் வச்சுருந்தா இவன் பேசிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் விட்டுருவாங்க. அங்கேயே நீ ஏதாவது வேலை பார்த்துக்கணும். அங்கே இவர் சுரங்கத்தில் வேலை பார்த்தவர் ஜான் டெய்லர் அப்படின்னு பேர். அவர் அப்போ தான் இங்கிலாந்துக்கு வந்து ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து சுரங்க வேலைகள்லாம் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நண்பர் ஒருத்தர் பிளம்பர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ இவர் இதெல்லாம் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு, சரின்ட்டு நம்ம போகுன்ட்டு 79 இங்கே வர்றார். வந்து இவரும் தேடி பார்க்குறாரு. ஒரு 6 மாதம் பல்வேறு இடங்களில் தோன்றாரு. எல்லா இடத்துலையும் என்ன ஒரு சிக்கல்னா, ஒரு 60 மீட்டர் தோண்டினோடனே தண்ணி வந்துடுது. தண்ணி வந்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே எங்கே போய் தோன்றுறது? ஸோ இப்படியே ஃபெயிலியராக இருக்கும்போது தான் அவர் பிளம்பருக்கு லெட்டர் போடுறாரு, நீயும் வாயன். ஏன்னா பிளம்பர் வந்து கலிஃபோர்னியாலையும் வேலை பார்த்தவர், கலிஃபோர்னியா கோல்ட் ரஷ்லையும் வேலை பார்த்தவர், இங்கே நியூசிலாண்ட்லையும் வேலை பார்த்தவர்ன்ற பட்சத்தில் உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும்ல, நீ வா அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு லெட்டர் போட்டு வர வைக்கிறார். அவன் வந்த உடனே என்ன சொல்கிறான், இதே மாரிக்குப்ப இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோன்றான். ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்கெல்லாம் இப்படி தோன்றாங்க, நம்ம அப்படி போவோம், இந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி ஆப்போசிட் சைடில் போகிறாங்க. எதிர் சைடில் உள்ள போகும்போது தான் முதல் மாதம் சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் 1 மாதம் வேலையிலேயே ஒரு 10 கிலோ எடை கொண்ட ஒரு பெரிய கல் கிடைக்குது. அதை ஃபுல்லாக உடைக்கும் போது உள்ள வந்து 120 கிராம் தங்கம் கிடைக்குது. அப்போ தங்கம் கிடைக்கும் அப்படின்னா அப்போ தான் 1880 தான் கன்ஃபார்ம் ஆகுது. 85 தான் முழு வீச்சில் கோல்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது. அந்த 85 முதல் முறையாக அந்த ஒரு வருஷத்தில் 750 கிலோ தங்கம், ஒரு வருஷத்தில் 750 கிலோ தங்கம் எடுக்கிறாங்க. அதன் பிறகு தொடர்ந்து தங்கம் எடுக்கப்படுகிறது. அப்போதான் வந்து எல்லா இன்ஜினியர்லேருந்து சுக்ரியர் வரை எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. இந்த பணிகளுக்கு இன்ஜினியர் தேவை. ஏன்னா நீங்கள் சும்மா தோண்ட முடியாது, அதுக்கு பலகையெல்லாம் அடித்து அது சரிஞ்சு விழாமெல்லாம் எல்லாம் செட் பண்ணணும். ஒவ்வொரு சுரங்கத்துக்கும் பேரலாக இன்னொரு வழி வைக்கணும். எப்பவுமே அது செய்வாங்க. ஒரு சுரங்கம் தோன்றாங்கன்னா அப்படியே போயிட்டு அப்படி வரமாட்டாங்க, அதுக்கு இன்னொரு பேரலாக இன்னொரு ரூட் வச்சுருப்பாங்க வெளியே மட்டும் வர்றதுக்கு. இந்த சுரங்கம் மாதிரி பெருசாக இருக்காது, அது சின்ன வழியாக இருக்கும். எதுக்குன்னா மண்ணு சரிஞ்சு மூடிடுச்சுன்னு வைங்க, உள்ள இருக்க எப்படி வெளியே வருவான்? ஸோ அது வெளியே வர்றதுக்குன்னு தனியாக இன்னொரு வழியை வைப்பாங்க. அதுதான் எப்போதும் அந்த அந்த வேலைகள், இப்படி நிறைய வேலைகள் நடக்குது. அப்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்நாடகாவில் காவிரி வரக்கூடிய பகுதியில் சிவசமுத்திரம்னு ஒரு இடத்துல வந்து ஒரு அருவியாக காவிரி உழுவுது. அந்த இடத்துல மின்சாரம் தயாரிக்கும் ஒரு யூனிட்டை செட் பண்ணி அங்கேருந்து 140 கிலோமீட்டர் தூரத்துக்கு கோலாருக்கு கரண்ட் கொண்டு வராங்க. அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த ஆசிய கண்டத்தில் முதலில் மின்சார வசதி கிடைச்ச நகரம் எதுன்னா டோக்கியோ, ஜப்பான்ல. அதுக்கு அடுத்தால கோலார் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, டெல்லியில கூட கரண்ட் கிடையாது, மெட்ராஸ்ல கூட கரண்ட் கிடையாது, பாம்பே கல்கத்தா எங்கேயும் கரண்ட் கிடையாது, கோலார்ல கரண்ட் கொண்டு வந்தாங்க. கரண்ட், குடி தண்ணீர், அது ஸ்கூலு, சர்ச்சு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்துடுது. அதுல வந்து 3 வகையான மக்களாக இருக்கிறாங்க. ஒன்று வந்து ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்கள். 2வது கட்டம் வந்து கங்காணிகள். 3வது கட்டம் தான் பாவப்பட்ட ஏழை உழைப்பாளிகள். இப்படி தான் 3 கட்டமாக இருக்காங்க. அப்போ வந்து கோலாரில் வந்து எடுக்கப்பட்ட தங்கத்தின் அதிகபட்சமான ஆப்டிமல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு சாதாரணமாக 11லேருந்து 12 டன்னு தங்கம் எடுத்திருக்காங்க. 12 டன்னுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு லாரி லோடுன்னு. ஒரு லாரியோட கெப்பாசிட்டி வந்து 12 டன்னு, சாதாரணமான லாரி. ஆனா ஒரு வருஷத்துக்கு அவ்வளவுதான் எடுக்க முடியும் இல்ல? ஒரு லாரி ஃபுல்லா தங்கம் மட்டுங்க, மண்ணு மாதிரி. இல்ல கேஜிஎஃப் படத்துல லாரியா போயிட்டு லாரியாலாம் போல, ஒரு லாரிக்கு இருக்கிற அளவுக்கு தங்கம். ஒரு லாரி வந்து 12 டன். ரொம்ப சிம்பிளான லாஜிக், லாரி வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு லாரிக்கு ஃபுல் லோடு ஏத்துனீங்கன்னா அந்த தங்கம் வந்து ஒரு வருஷத்துல ஃபுல்லா எடுத்துருக்குறாங்க. இது எடுத்து இங்கிலாந்துக்கு அனுப்புறது தான் வேலையா வச்சு அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இப்படியாக பல வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்னு நிறைய இருக்காங்க. அதே போலவே நல்ல சம்பாதிச்ச கங்காணிகளும் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் கமிஷன்லாம் அடிச்சிருப்பாங்க. அவன் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா கூலின்னு கொடுத்துருந்தா, இவன் வந்து ஒரு 6 ரூபாய் ஆட்டையை போட்டு அவனுக்கு 4 ரூபாயை கொடுத்துருப்பான். மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள்லாம் வந்து குடிசைகள்ல தான் வாழ்ந்துருக்கிறாங்க. பெரிய முன்னேற்றம் இல்லையா? இப்ப எதுக்கு அடித்தட்டு மக்களுக்கு கிடையாது. இங்க வந்து பண்ணை அடிமை முறை இருந்தது, ஜமீன்தாரி முறை இருந்தது. அதுல வந்து அவர்கள் முற்றிலும் நிலமற்றவர்களாக இருந்த பெரும்பாலும் தலித்துகள் தான், பறையர்கள் தான். அப்போ அந்த அந்த அடிமை வாழ்விலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது என்பதாகத்தான் அதை சொல்றாங்க. கோலாருக்கு போனதுங்கிறது
குறைந்தபட்சம் எங்களுக்கு நல்ல உடை கிடைச்சது, நல்ல கல்வி கிடைச்சது, முன்னேற்றம் கிடைச்சது. இல்ல அதெல்லாம் இருந்தது, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. அதாவது உணவு அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை கிடைக்குது. ஜமீன்தார்ட்ட வேலை பார்க்கும்போது என்ன கிடைக்கும்னா சோறு மட்டும் தான் கிடைக்கும், காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வேலை பார்க்கணும் சோறு போடுவான், வேலை பார்க்கணும் சோறு போடுவான். அவனுக்கு கடுப்பாயிருச்சுன்னா இன்னைக்கு சோறும் போட மாட்டான். அப்புறம் நாளைக்கு தான் அவரை கெஞ்சி கூத்தாடி சாப்பிடணும். வெறும் சோத்துக்கு மட்டும் தானே வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து விடுதலை கிடைச்சது. ஆனா பெரிய பொருளாதார விடுதலை கிடைச்சதான்னா அந்த கங்காணிகளுக்கு கிடைச்ச மாதிரியோ ஐரோப்பியர்களுக்கு கிடைச்ச அளவுக்குலாம் அவ்வளவு பெரிய விடுதலை கிடைக்கல. இங்க இருந்த நிலைமையோட கம்பேர் பண்ணும்போது அது விடுதலைன்னு தான் சொல்லலாம். ஓரளவு கையில சம்பளம் மாசம் ஏதோ ஒரு காசு ஒண்ணு வந்துடும். காசுன்னு ஒண்ணு முதல்ல அப்பதானே பாக்குறாங்க. 10 ரூபாயில ஒருத்தன் இன்னொருத்தன் 6 ரூபா 5 ரூபா திருடிட்டு மிச்சத்தை கொடுத்தாலும் அந்த மிச்சம்ன்ற ஒரு காசையாவது பார்க்க முடியுது. இங்க ஜமீன்தார்ட்ட இருக்கும்போது அதுவும் கிடையாது, வெறும் சோறு தானே போடுவான் அவன். அப்ப அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைன்னு தான் சொல்லலாம். அந்த படத்தில் காட்டுவது போல புத்தர் அங்க வந்தாரா, ப்ரீச் பண்ணாரா அப்படின்லாம் கேட்டோம்னா அதுக்கெல்லாம் வந்து எந்த ஆதாரமும் இல்லை. மலை மேல் தங்க மலையின் மீது இல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஜீசஸ் வந்து மலை பிரசங்கம் மாதிரி சொல்லிட்டு போகலாம். அதான் நான் திரும்பவும் சொல்றேனே, ஆதாரம் எதுவும் இல்லைன்றதுக்காக அதை காட்டக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. தாராளமா காட்டலாம், பண்ணிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்றது சிச்சுவேஷன். அப்படின்றப்போ நீ பண்ணவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லு, அவன் பண்ணாருன்னு இன்னொருத்தன் சொல்லுவாரு. பண்ணாரா பண்ணலையான்றதுக்கு ஆதாரம் இல்லைன்றதுனால ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய. நாங்கள் வந்து பூர்வ பௌத்தர்கள், பழங்குடிகள் அப்படிங்கிறத, அதாவது பௌத்தர்களுக்கு வந்து இந்த தீண்டாமைன்றதே பௌத்தர்களுக்கு தான் ஏற்பட்டுச்சு. சமணர்கள் வந்து பார்ப்பனர்களையே சேர்க்க மாட்டாங்க கிட்ட. நான் பார்ப்பனரோட வசதின்னு சொல்லிப்பாங்க சமணர்கள். பௌத்தர்களுக்கு தான் அந்த தீண்டாமை ஏற்பட்டது. அந்த தீண்டாமை ஏற்பட்டதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பௌத்தத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு தத்துவத்தில் ஒரு சின்ன பெசகு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க வந்து மாமிசம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த மாமிச உணவு வந்து அந்த மிருகம் உங்களுக்காக கொல்லப்பட்டதாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். இறந்ததை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னப்ப என்ன ஆயிப்போச்சு, செத்ததை பூரா இவங்க தலையில கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதுவே இவங்களோட வேலை மாதிரி ஆயிப்போச்சு. புரியுதுங்களா? செத்த மாடை அப்புறப்படுத்துவதே இவங்க வேலைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க கடைசியில. அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல போய் மாட்டினதுதான் பௌத்தம். எங்கேயாவது தமிழ்நாட்டிலேயாவது பரவாயில்லைங்க, பௌத்தர்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய த்ரெட்டெல்லாம் இருந்ததில்லை. வட இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட த்ரெட் அப்படின்னு சொன்னால், யுவான் சாங்கே எழுதுறாரு என்னன்னா, 2 பௌத்தர்களை மாடுக்கு பதிலாக வண்டியில் கட்டி ஒருத்தன் அடித்து இழுத்துட்டு போனான், பௌத்தர்களின் தலையை கொண்டு வந்தா காசு தரான்னு ராஜா அறிவிச்சிருக்காரு அப்படின்ற அளவுக்குலாம் அங்கே கொடுமைகள் வட இந்தியாவில் நடந்திருக்கு. இங்க அந்த அளவுக்குலாம் கொடுமைகள் நடக்கல. ஆனா அது தீண்டாமைன்ற வடிவத்துக்கு போயிடுச்சு. மீண்டும் நம்ம எதுக்கு வருவோம். அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த தங்கம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல 880 இருந்து என்ன நடக்குதுன்னா, ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனி தான் தங்கம் எடுக்குது. அவங்களுக்கு 10%, மற்ற எல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துடணும், இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு போயிடும். ஏன்னா 80களிலே பிரிட்டிஷ் ராஜ் ஆயிடுச்சு. அப்போ வந்து சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, குறைந்தபட்சம் பார்த்தோம்னா ஒரு 1000 டன் தங்கம் இங்க இருந்து பிரிட்டன் போயிருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் சொல்றாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்சாலும் நம்ம வந்து இந்த 536 சமஸ்தானங்கள் எல்லாம் ஒன்றிணைப்பது, ஹைதராபாத்தை உள்ள சேர்க்கறதுக்கு ஜுனாகத்தை சேர்க்கணும். கேரளாக்காரன் வேற பாகிஸ்தான் போறேன்னா, ஜுனாகத் ஒரு பக்கம் பாகிஸ்தான் போறேன்னு சொன்னா, திருவிதாங்கூரும் நானும் போறேன், எனக்கு வந்து அரேபியாக்காரன் கூட வியாபாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு அந்த காலத்திலேயே சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அரேபிய நாட்டுக்கு வேலைக்கு போறாங்கன்னு வைங்க. அப்படிலாம் இந்த பஞ்சாயத்தெல்லாம் இவங்க சரி பண்ணிக்கிட்டே இருந்ததுல இங்க ஒருத்தன் தங்கம் தோண்டிட்டு இருக்கான்றதே மறந்துட்டாங்க. இதுல மைசூர் ராஜா வேற நான் தனி ராஜாவாக போறேன் அப்படின்னு இருந்தாரு. இப்படி பல குழப்பங்கள் இருந்ததுல ஜான் டெய்லரை யாரும் கவனிக்கல. அப்புறம் 52ல முதல் எலெக்ஷன்லாம் வருது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் வேற ஃப்ரேம் பண்ணணும், 1000 வேலைகள். 50ல தான் கான்ஸ்டியூஷன் முடிஞ்சு, கலவரங்கள் வேற நடந்து முடிஞ்சு, எல்லா பக்கமும் ஒரே பிரச்சனை. 3 வருஷம் கான்ஸ்டியூஷன் ரெடி பண்றதுக்கு, அடுத்தால 2 வருஷத்துக்கு எலெக்ஷனுக்கு தேவையான வேலைகளை பண்றது, இந்த பக்கம் ஒவ்வொருத்தனையா போய் கையெழுத்து வாங்குறது, இல்லைன்னா போய் மிரட்டி அது கையெழுத்து வாங்கணும்னு இவ்வளவு வேலையும் பண்ணி 52ல எலெக்ஷனை முடிச்சு ஆட்சியெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், இவன் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அப்பதான் பாக்குறாங்க. அவரு தனியா எப்பவும் தங்கத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு எப்போ 1956 வரை அவன் தங்கம் வெட்டிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் கூட்டு மண்டையிலேயே தட்டி கிளம்பி ஊரை பார்க்க 9 ஆண்டுகள் அவன் எடுத்துக்கிட்டே. ஆமா, 9 வருஷம் எடுத்துட்டு இருந்திருக்கான். 9 வருஷத்துக்கு 10 டன் வச்சுக்கிங்க, எவ்வளவு ஆச்சு? 90 டன்னுங்க எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அடிச்சு அவனை துரத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதை பூரா இந்தியன் மைன் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு கீழே கொண்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே எடுத்து அதுக்கப்புறம் தங்கம் எடுக்க தொடங்கப்படுகிறது. கேஜிஎஃப்ல காமிச்ச மாதிரி 70கள் 80கள் எல்லாம் வந்து 70கள் எல்லாம் வந்து ரவுடிங்க வச்சுலாம் நடத்தலை.
அதுதான் அதை பார்க்கும்போது கடுப்பா இருந்தது. எனக்கே கடுப்புனா அப்ப ரஞ்சித்துக்கு கடுப்பா இருக்காதா? அரசு நிறுவனம் அது. அது ஒரு அரசு நிறுவனமாக அதுக்கப்புறம் தான் அந்த தொழிலாளர்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கை இதே மாறினது. 56க்கு அப்புறம் தான் மாறுது. அதன் பிறகு 2001 வரும்போது ஆல்மோஸ்ட் தொடச்சி நக்கி எடுத்தாச்சு தங்கத்தை. அதுக்கு மேல தங்கம்னு கிடைச்சா கூட அதுக்கு ஆகிற செலவுக்கு அதுக்கு தங்கத்தை வந்து வெளிநாட்டுல இருந்து காசு கொடுத்தே வாங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சுன்றதுனால அதோட அந்த மைண்ட் தோன்றதை நிப்பாட்டிட்டாங்க. இப்போவும் அங்க தங்கி இருக்கிற மக்கள் வந்து இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, அது வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை, இன்னும் உள்ள தங்கம் இருக்கு அப்படின்னு அவங்க அந்த பழைய ஞாபகத்திலே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அங்க தொழில் வந்து பால் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க பெரும்பாலும். 3 லட்சம் பேர் வரைக்கும் இருந்த ஒரு நகரம் இப்போ வந்து அது பெருசா மாறி இருக்கணும், ஒரு பெரிய நகரமா மாநகராட்சியா மாறி இருக்கணும். ஆனா அது அதோட நின்னதின் காரணமாக எல்லாம் பெங்களூருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி. அது வந்து அந்த இருக்கிற பகுதி டிஸ்ட்ரிக்ட் பேர் வந்து பங்கார்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட முதல்ல பங்கார்பேட்னா தெலுங்குல வந்து பங்காரம்னா தங்கம்னு தான் அர்த்தம். கன்னடத்துலயும் தெலுங்குலயும் நிறைய வார்த்தைகள் ஒத்து போகும். ஸோ அப்படிதான் வச்சிருக்காங்க போல, அது தங்க மாவட்டம்னு வச்சுட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளக்காரன் பேர் ப்ரௌனிங் பெட் வந்து அப்படி மருவி பங்கார்பேட்டா மாறி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ராபின்சன் பேட், பீட்டர்சன் பேட் அப்படின்லாம் நிறைய ஊர், ஆண்டர்சன் பேட் அப்படின்லாம் சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் பேர் இருக்கு. அந்த வெள்ளக்கார அதிகாரிகள் அங்க வந்து மொத்தமா ஒரு பங்களாவை எடுத்து அந்த ஊரை ஆக்கிரமிச்சு உட்கார்ந்து இருந்திருப்பான். அந்தந்த ஆளுங்க பேர்லயே அவங்க ஊர் பேர்லாம் இருந்திருக்கு. நல்ல பங்களாஸ்ல எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு மொத்தமா ஊர்ல போய் எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. நாம இங்க உட்காந்து கடைசி காலம் கொஞ்சம் மிச்சம் மீதி அவன் விட்டு போனதுதான் எடுத்து சேமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்திய அரசாங்கம் எடுக்கும்போது கூட ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல வந்து 70களில் நினைக்கிறேன், வருஷம் ஞாபகம் சரியா இல்லை, 18 டன் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு நல்ல முயற்சி தான் ரஞ்சித் எடுத்திருப்பது. அதே போலவே ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து எடுக்க வந்தாரு. ஏன்னா பல்வேறு வரலாற்று காலகட்டத்தையும் இணைத்து ஒரு கதை. இதுல வந்து கிளமெண்ட்னு அவர் ஒரு பேர் சொல்லி இருக்காரு, அந்த ஆங்கிலேய அதிகாரியோட பேரு. ஆனா ஒரிஜினலாக எடுத்த அதிகாரியோட பேர் வந்து அதிகாரி கூட இல்லை, அந்த ஆங்கிலேயரோட பேர் வந்து ஜான் டெய்லர். முதல்ல கண்டுபிடிச்ச அதிகாரி வந்து லெப்டினன்ட் ஜான் வாரன். 2 ஜான் தான் வந்தாங்க, கிளமெண்ட்னு யாரும் வரல. ஆனா இவர் கதைக்காக எடுத்துக்கிறதுல வந்து அந்த என்ன சொல்றது, பொயட்டிக் லிபர்ட்டி அப்படின்றப்ப அது ஒரு பெரிய பிழையாகலாம் சொல்ல முடியாது. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது இந்த நேரத்துல அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.